வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 77வது குடியரசு நாளையொட்டி டெல்லியில் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. படைக்கலன்கள், படை வீரர்கள், அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை. நாட்டை காக்க உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் பிரதமர். குடியரசு நாளையொட்டி தேசிய கொடிக்கு மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் வணக்கம். படைத்தளங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் குடியரசு நாள் கொண்டாட்டம். குடியரசு நாளையொட்டி சென்னையில் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினார் ஆளுநர் ரவி. ஒரே மேடையில் அமர்ந்து அலங்கார ஊர்திகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் பனிப்புயல் தாக்கியதில் குறைந்தது 7 பேர் உயிரிழப்பு. 8 லட்சம் வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் துண்டிப்பு. காலநிலை நெருக்கடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் 77வது குடியரசு நாள் விழாவையொட்டி டெல்லியில் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தி படைக்கலன்களின் அணிவகுப்பை பார்வையிட்ட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு படை வீரர்களின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்தியாவின் 77வது குடியரசு நாள் விழாவில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டானியோ லூயிஸ் சாண்டோஸ் கோஸ்டா, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வோன்டர் லயன் ஆகியோர் முதன்மை விருந்தினர்களாக கலந்து கொண்டுள்ளனர். அவர்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடி ஏற்றுவதற்காக வந்தார். 6 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் குடியரசுத் தலைவரும் முதன்மை விருந்தினர்களும் வந்தனர். அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்று அமைச்சர்களை அறிமுகப்படுத்தினார். தேசிய கொடி பறக்கவிட்டதும் பீரங்கி குண்டுகள் முழங்க இராணுவ வாத்திய இசையுடன் அனைவரும் வணங்கி மரியாதை செலுத்தினர். தேசிய கொடி பறந்தபோது வானில் ஹெலிகாப்டரில் இருந்து வண்ணப்பொடிகளையும் மலர்களையும் தூவினர். இந்திய விண்வெளி வளர்ந்து வரும் விமானப்படையின் குரூப் கேப்டனுமான சுபான்சு சுக்லாவுக்கு இந்தியாவில் அமைதி காலத்தில் வழங்கப்படும் வீரதீர செயலுக்கான உயரிய அசோக சக்கர விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். குடியரசு நாள் விழாவில் கர்த்தவ்ய பாதையில் படைகள், படைக்கலன்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. முதல் வரிசையில் குதிரை படையினர் சென்றனர். குதிரை படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டார். ரேடார்கள் பொருத்தப்பட்ட இராணுவ படைக்கல ஊர்திகள், அர்ஜுன் பீரங்கிகள், நாக ஏவுகணைகள், கடற்படையின் அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் இராணுவ நடவடிக்கையின் போது முப்படைகளும் இணைந்து செயல்பட்டதை காட்டும் வகையில் அலங்கார ஊர்தியும் அணிவகுப்பில் இடம்பெற்றது. ஆகாஷ் ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவனையும் குடியரசு நாள் அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டன. பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு தயாரித்த ஒளியை விட அதிவேகத்தில் நெடுந்தொலைவு சென்று தாக்கும் ஏவுகணையும் குடியரசு நாள் அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் ட்ரோன் சக்தியை காட்டும் ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. பாலைவன பகுதிகளில் இராணுவத்தினருக்கு பெரிதும் பயன்படும் ஒட்டகப்படையின் அணிவகுப்பு நடைபெற்றது. இராணுவத்தில் பாக்டீரியன் ஒட்டகங்கள், வல்லூர்கள், தமிழ்நாட்டின் சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் நாய்கள் ஆகியவற்றின் பயன்பாட்டை குறிக்கும் வகையில் அவையும் குடியரசு நாள் ஊர்வலத்தில் இடம்பெற்றன. பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்திகளும் இராணுவத்தின் வெவ்வேறு காலாட்படை வீரர்களின் அணிவகுப்பும் குடியரசு நாள் விழாவில் இடம்பெற்றன. மாளிகையிலிருந்து வருகை. இந்தியாவின் 77வது குடியரசு நாளையொட்டி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் 77வது குடியரசு நாள் இன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகும் பெற்ற விடுதலையை பேணி காப்பதற்கும் எண்ணற்ற வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈத்தனர். அவர்களை போற்றும் வகையில் டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அங்குள்ள வருகை பதிவேட்டிலும் பிரதமர் மோடி கையொப்பமிட்டார். இந்தியாவின் 77வது குடியரசு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினர். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடி பறக்கவிட்டு வீர வணக்கம் செலுத்தினார். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் லக்னோவில் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார்.
உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் லக்னோவில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். உத்தரகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமே டேராடூனில் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். மும்பையில் நடைபெற்ற விழாவில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். மத்திய பிரதேசம் உஜ்ஜயினில் முதலமைச்சர் மோகன் யாதவ் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி குருகிராமத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். புவனேஸ்வரத்தில் நடைபெற்ற விழாவில் ஒடிஷா ஆளுநர் ஹரிபாபு கம்பம்பத்தி தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற குடியரசு நாள் விழாவில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். குஜராத்தின் பனஸ்கந்தா மாவட்டத்தில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ஆச்சாரிய தேவவிரதன் தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். இந்த விழாவில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் கலந்து கொண்டார். குஜராத்தின் போர்பந்தரில் நீச்சல் குழுவினர் தேசிய கொடியை ஏந்தியபடி கடலில் நீந்தி சென்றனர். பஜ்லிஸ் கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசாதுதீன் ஓவைசி ஐதராபாத்தில் பொது இடத்தில் தேசிய கொடி ஏற்றினார். சீனாவின் சாங்காய் நகரில் உள்ள இந்திய தூதரகத்தில் தூதர் பிரதீப் மாத்தூர் தேசிய கொடி பறக்கவிட்டு குடியரசுத் தலைவரின் உரையை படித்தார். இந்தியாவின் 77வது குடியரசு நாளையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ரவி தேசிய கொடியை பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். குடியரசு நாளையொட்டி சென்னையில் நேப்பியர் பாலம் அருகே உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஆளுநர் ரவி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் தேசிய கொடி பறக்கவிட்டு வணக்கம் செலுத்தினார். இந்த விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தினார். அதன் பின் அரசின் திட்டங்களை விளக்கும் வகையில் வந்த அலங்கார ஊர்திகளையும் பார்வையிட்டனர். குடியரசு நாள் விழாவையொட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குடியரசு நாள் விழாவில் பல்வேறு பிரிவுகளில் பதக்கங்கள் கோப்பைகள் பெற்றவர்கள் முதலமைச்சருடன் குழுவாக படம் பிடித்துக் கொண்டனர். அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் பனி புயல் தாக்கியதில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர். 8 லட்சம் வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் துண்டிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் டெக்சாஸ் முதல் நியூ இங்கிலாந்து மாநிலம் வரை பல மாநிலங்களில் கடும் பனி புயல் தாக்கியுள்ளது. ஒரே நிலைக்கு கீழே வெப்பநிலை உள்ளதாலும் கடுங்குளிர் நிலவுவதாலும் இந்த மாநிலங்களில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சாலைகளில் பனி உறைந்துள்ளதால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஓடுபாதையில் பனி மூடியுள்ளதாலும் தொடர்ந்து பனிப்பொழிவாலும் 17,000 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்காவில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் காலநிலை நெருக்கடி அறிவிக்கப்பட்டுள்ளது. லூசியானா, டெக்சாஸ், டென்னசி, கான்சாஸ் ஆகிய இடங்களில் பனி புயல் தொடர்பான நேர்வுகளில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர். மின் கட்டமைப்புகள் சீர்குலைந்ததால் 8 லட்சம் வீடுகளில் மின்சாரம் இன்றி துண்டிக்கப்பட்டுள்ளது. வரலாறு இல்லாமல் கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் இன்று திமுகவை விமர்சிக்கின்றனர் என்று அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பட்டத்து விநாயகர் கோவில் முன் திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசிய போது எத்தனை மோடிகள் வந்தாலும் சரி, என்னென்ன வேஷங்கள் போட்டாலும் சரி, புதிய கட்சி பாவனைகள் செய்தாலும் சரி, மொழிப்போர் தியாகிகள் இரத்தத்தால் சிவந்த இந்த மண்ணை நாம் காப்போம் என தெரிவித்தார். இதையடுத்து வரலாற்று இல்லாமல் கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் இன்று திமுகவை விமர்சிக்கின்றனர் என்று தாவேக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். 88 ஆண்டுகள் ஒரு மொழிக்காக தொடர்ந்து போராடி வரும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்று கொட்டும் மழையில் நனைந்தபடி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் 10வது மண்டல குழு தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்தார். இந்நிகழ்வில் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு கொட்டும் மழையில் நனைந்தபடி அவர் பேசியபோது 88 ஆண்டுகள் மொழிக்காக தொடர்ந்து போராடி வரும் ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றார். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், துணை மேயர் மகேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலு, அரவிந்த், ரமேஷ், காரப்பாக்கம் கணபதி, கருணாநிதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 1965ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே தமிழகத்திற்கு ஹிந்தி வேண்டாம் என்று அண்ணா முழங்கியதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் ஆத்துமேடு பகுதியில் திமுக மாணவர் அணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
இதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் மற்றும் வேடசந்தூர் பேரூர் செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் மொழிப்போர் தியாகிகள் நினைவை போற்றும் வகையில் அமைச்சர் சக்கரபாணி பேசியபோது, இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு வேலைகள் மற்றும் தொழில் நிமித்தமாக செல்வோர் தேவைப்படும் போது மற்ற மொழிகளை கற்றுக்கொள்வார்கள் என்றும் 1965ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே தமிழகத்திற்கு ஹிந்தி வேண்டாம் என்று அண்ணா முழங்கியதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருங்கால இந்தியாவினை சிறப்பாக செயல்படுத்துவது இளைஞர்கள் கையில்தான் உள்ளது என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் திட்டக்குடியில் விக்சித் பாரத் திட்டம் குறித்து இளம் தலைவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். இதையடுத்து தேசிய மாணவர் படை மாணவ மாணவியர்கள் அவரை வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேசிய போது, வருங்கால இந்தியாவினை உருவாக்கும் பொறுப்பு இளைஞர்கள் மத்தியில்தான் உள்ளது என்றும், பிரதமர் மோடி மை பாரத் அமைப்பின் மூலம் இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய சிந்தனையினை தூண்டும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருவதாக தெரிவித்தார். முன்னதாக அவர் மை பாரத் அமைப்பின் மூலம் சாதனை படைத்த இளைஞர்களை அழைத்து இனிப்புகள் வழங்கினார். மும்மொழி கொள்கையை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நோக்கமாக உள்ளது என திருக்கோவிலூரில் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி உயிரிழந்த 12 மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி பேசியபோது, மும்மொழி கொள்கையை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் நோக்கமாக உள்ளது என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் இறுதியாக மொழிப்போர் தியாகிகளுக்கும் ஹிந்தி எதிராகவும் தமிழுக்கு ஆதரவாகவும் கோஷங்கள் எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம் சிகாமணி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ் ஆகியோர் ஒன்றிய பாஜக அரசின் கைகூலிகளாக செயல்பட்டு தமிழ்நாட்டின் உரிமை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூரில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன், நாடாளுமன்ற உறுப்பினர் கிரிராஜன் ஆகியோர் பங்கேற்று மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மெழுகுவத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் பேசிய போது, எந்த மொழியாக இருந்தாலும் மொழிக்காக உயிர் தியாகம் செய்தது தமிழர்கள் மட்டுமே என்று பெருமிதமாக தெரிவித்தார். பின்னர் எதிர்க்கட்சியை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ் ஆகியோர் ஒன்றிய பாஜக அரசின் கைகூலிகளாக செயல்பட்டு தமிழ்நாட்டின் உரிமை விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என கூறினார். மேலும் விஜயையும் பாஜகவோடு பி டீம் தான் என்றும் விமர்சித்தார். தேர்தல் முடிந்தவுடன் டப்பா என்ஜின் யார் என்று தெரிய வரும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 150 அடி உயரம் கொண்ட தேசிய கொடியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏற்றி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது திமுக ஆளுநரை மட்டுமல்ல, நாட்டில் பெண்களையும் அவமரியாதையாக பேசும் கட்சி என்றும், அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை 5 ஆண்டுகளாகியும் எதுவும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். தேர்தல் பயம் திமுக கட்சிக்கு வந்துவிட்டது என்றும், தேர்தல் முடிந்தவுடன் டப்பா என்ஜின் யார் என்று தெரிய வரும் என்றும் கூறினார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்ணியம் தவறி பேசி வருவதாகவும், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற வகையில் பிரதமர் இரட்டை என்ஜின் என குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார். திமுக ஹிந்தியை மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே வரவேற்றுக் கொண்டிருக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் அதிமுக மாணவர் அணி சார்பில் நடைபெற்றது. கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவர் கூட்டத்தில் பேசிய போது, திமுக ஹிந்தியை மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் ஹிந்தியை கட்டாயப்படுத்திய காங்கிரசுடைய காலடியில் திமுக மண்டியிட்டுள்ளது என்றும், திமுக தமிழையும் தமிழ்நாட்டையும் அடமானம் வைத்துள்ளது என்றும் தெரிவித்தார். இதையடுத்து எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல், சொன்னதை செய்யாமல் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டேன் என சட்டமன்றத்தில் பச்சை பொய்யை சொல்கிறார் முதல்வர் என்று விமர்சித்தார். நமது கூட்டணியில் எந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கினாலும்
டிடிவி தினகரன் நிற்பதாக நினைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அமமுக தூத்துக்குடி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பூலோக பாண்டியன் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தரராஜ், உமா மகேஸ்வரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில ஜெயலலிதா பேரவை செயலாளர் டேவிட் அண்ணாதுரை கலந்து கொண்டு கூட்டத்தில் ஒட்டப்பிடாரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜ் பேசியபோது, நமது கூட்டணியில் எந்த கட்சி சட்டமன்ற தேர்தலில் சீட்டு வாங்கினாலும் டிடிவி தினகரன் நிற்பதாக நினைத்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று கூறினார். இதனைத் தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஜெயலலிதா பேரவை மாநில செயலாளர் டேவிட் அண்ணாதுரை பேசியபோது, ஜெயலலிதா ஆட்சி அமையாது என்ற சூழ்நிலையை உருவாக்கி இத்தனை ஆண்டுகளாக நாம் யாரை எதிர்த்தோமோ அவர்களே கரம் கோத்து களத்தில் நிற்கும் நேரத்தில் நம் தலைவனுக்கு உரிய மரியாதை கிடைத்த மகிழ்ச்சியோடு போராட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். திராவிடத்தை அழித்தொழிப்பது ஒரு காலமும் நடக்காது என்றும் பாசிச சக்திகளின் எண்ணம் பலிக்காது என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சின்னக்கடை தெருவில் மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் ஆடுதுறை முருகன் தலைமையில் பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், எங்களிடம் பெரிதாக வாக்கு வங்கி கிடையாது, ஆனால் எங்களிடம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் கொள்கை உறுதி கொண்டவர்கள் என்று கூறினார். இதையடுத்து திமுகவை துடைத்து எறிவோம் என அமித்ஷா அகம்பாவத்துடன் பேசியுள்ளார். ஆனால் திராவிடத்தை அழித்தொழிப்பது ஒரு காலமும் நடக்காது என்றும் பாசிச சக்திகளின் எண்ணம் பலிக்காது என்றும் தெரிவித்தார். அதிமுக திமுக புரிஞ்சிக்கோங்க, எங்களுக்குரிய மரியாதை மற்றும் சீட்டுகளை யார் தருகிறார்களோ அவர்களோடு தான் கூட்டணி என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உறுதியாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளம் தேடி இல்ல நாடி என்ற பெயரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக திமுக புரிஞ்சிக்கோங்க, எங்களுக்குரிய மரியாதை மற்றும் சீட்டுகளை யார் தருகிறார்களோ அவர்களோடுதான் கூட்டணி என்று கூறினார். மேலும் நீங்கள் முதல்வராக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் தேமுதிகவிற்கு உரிய மரியாதையை தொகுதிகளில் தர வேண்டும் என்றும் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் குடியரசு தின விழாவையொட்டி நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத் சிங் காலோன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 77வது குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டு சமாதான வெண்புறாக்களை பறக்கவிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இதையடுத்து பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணிபுரிந்த அலுவலர்களை பாராட்டி நற்சான்றிதழ்களும் பல்வேறு துறைகள் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இதில் காவல்துறை துணைத் தலைவர் தேஷ்முக் சேகர், சஞ்சய், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ், மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் 77வது குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சாய் விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டார். இதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை உள்ளிட்ட அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு நற்சான்றிதழ்களும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கோவையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தி அமைதி புறாவை பறக்கவிட்டார். கோவை வஉசி மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வானில் வண்ண பலூன்கள் மற்றும் வெண்புறாக்கள் பறக்கவிட்டு அமைதி மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து அவர் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களின் குடும்பத்தாருக்கு மரியாதை செலுத்தி அவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார். பின்னர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து பாராட்டினார். இந்நிகழ்வில்
பல்வேறு துறைகளின் அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை குறித்து அதிமுகவும் பாஜகவும் விமர்சனம் செய்து வருகிறார்கள் என தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க தலைவர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து சங்க தலைவர் தியாகராஜன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, அதிமுக கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோது ஆசிரியர்களின் கோரிக்கைகளை எந்த விதத்திலும் நிறைவேற்ற முன்வரவில்லை. ஆனால் தற்போது தமிழக அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை குறித்து விமர்சனம் செய்கிறார்கள். இதேபோல் பாஜகவும் இந்த திட்டத்தை விமர்சனம் செய்து வருகிறார்கள் என்று தெரிவித்தார். இதையடுத்து எங்களின் பல்லாண்டு கனவை அறிவித்து உடனடியாக புத்தாண்டிலேயே அதனை செயல்படுத்திய முதல்வருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். ஒரு வளரும் நாடான இந்தியா என்று செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் முக்கிய இடத்தில் உள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கோவை நவக்கரையில் உள்ள தனியார் கல்லூரியில் சிறந்த கல்வியாளர் விருதுகள் மற்றும் நூல் வெளியீட்டு விழா கல்லூரியின் தலைவர் அஜித்குமார் லால்மோகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன், மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் கிழக்கூடன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட சிறந்த ஆசிரியர்களுக்கும் முதல்வர்களுக்கும் சான்றிதழையும் கோப்பையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விஞ்ஞானி லால் மோகனின் ஒரு கடல்வாழ் உயிரின விஞ்ஞானியின் வாழ்வியல் சித்திரம், கடல் பசு ஆகிய 2 புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. பின்னர் இஸ்ரோ தலைவர் நாராயணன் விழாவில் பேசிய போது, இந்தியா அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி ஆகியவற்றில் அசுர வளர்ச்சி பெற்றுள்ளதாக கூறினார். தொடர்ந்து ஒரு வளரும் நாடான இந்தியா இன்று செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் முக்கிய இடத்தில் உள்ளது என்று தெரிவித்தார். நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா 4 ஸ்டேட்டில் உள்ள நல்ல டீச்சர்ஸ், நல்ல மாணவர்களுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பரிசு வழங்குகின்ற ஒரு விழாவாகும். இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க இந்த இன்ஸ்டிடியூஷனில் அவங்க அப்பாவுக்கு பேர்லையாக்கும் இந்த ஃபங்க்ஷனே நடக்குது. இப்படி நடக்கும்போது அவங்க அப்பா பார்த்திங்கன்னா சுவாலஜி படித்து இவ்வளவு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய சாதனையெல்லாம் செய்து பெரிய ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்ததெல்லாம் உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தருணத்தில் நீங்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறது உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். விண்வெளி திட்டத்தில் இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பு தேவைன்னு சுனிதா வில்லியம்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இளைஞர்கள் முழு கவனமும் செலுத்தி ஈடுபாடுடன் தனது திறனை வெளிப்படுத்தினால் இதுபோன்ற உயரிய விருதுகள் பெற வாய்ப்பாக அமையும் என்று பத்மஸ்ரீ விருது பெறும் ஸ்தபதி ராஜா தெரிவித்தார். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்தவர் ராஜா. இவர் தலைமையில் சேலத்தில் உருவாகும் உலோக சிலைகள் நேர்த்தியாகவும் உயிர் ஓட்டமாகவும் இருப்பது தனி சிறப்பு அம்சமாகும். கோவில்களுக்கு சிற்பங்கள் உருவாக்கி தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 15 ஆண்டு காலமாக சிற்ப சிலையை வடிவமைத்து வரும் ராஜாவின் கலைத்திறனை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஸ்தபதி ராஜா செய்தியாளர்களிடம் பேசிய போது, இந்த விருது சரியான நேரத்தில் தனக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். எந்த துறையாக இருந்தாலும் அதில் முழு கவனமும் செலுத்தி ஈடுபாடுடன் தனது திறனை வெளிப்படுத்தினால் இதுபோன்ற உயரிய விருதுகள் பெற வாய்ப்பாக அமையும் என்றும் இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். 3 ஆண்டு காலம் தமிழக அரசு மூலமாக தமிழ்நாடு கைத்தற தொழில் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிற மாநில அரசினுடைய ஒரு கார்ப்பரேஷன், அந்த கார்ப்பரேஷன் மூலமாக முறைப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில் தொடர்ந்து இன்னைய வரைக்கும் இதில் என்னை ஈடுபடுத்திட்டு வரேன். நான் உங்களுக்கு இந்த பத்மஸ்ரீ விருது அறிவிச்சிருக்காங்களா? இது எப்படி உங்கள் மனநிலை சொல்லுங்கள். நீங்கள் எப்படி? அதாவது எனக்கு இந்த 50 வருட கால அனுபவத்தில் எனக்கு இறைவன் கொடுத்தது, முதல்ல இந்த செய்யும் தொழிலே தெய்வம் வாங்க, எனக்கு தெய்வத்தை செய்கிற தொழிலே இறைவன் கொடுத்துருக்கான். அதுக்கு முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த துறையில் என்னை நான் ஈடுபடுத்திக்கிட்டதுனால. விருதுநகர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தந்தையும் மகனும் பின்னால் வந்த கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் தரக்கேனந்தல் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அழகுமலை மற்றும் இவரது மகன் முனுசாமி. இதில் முனுசாமி சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் நிச்சயமான நிலையில் அழகுமலையும் முனுசாமியும் காலை மதுரையில் இருசக்கர வாகனம் வாங்கினார். இதன் பின்னர் இருவரும் காரியாப்பட்டி
4 வழி சாலையில் ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது பின்னால் காரில் வந்த ஈரோட்டை சேர்ந்த ஆனந்த் என்பவர் 2 வீலர் மோதியதில் 2 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை காரியாப்பட்டி காவல்துறையினர் மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ளனர். விபத்து ஏற்படுத்திய கார் டிரைவர் ஆனந்தை கைது செய்து காரியாப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தையும் மகனும் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது திரையுலக செய்தி. நடிகர் அட்டகத்தி தினேஷ் கதாநாயகனாக நடிக்கும் கருப்பு பல்சர் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. நடிகர் அட்டகத்தி தினேஷ் கதாநாயகனாக நடிக்கும் கருப்பு பல்சர் என்ற படம் வருகின்ற 30ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இப்படத்தை பிரபல இயக்குனர் ராஜேஷிடம் உதவி இயக்குனராக பணியாற்றிய முரளி கிரிஷ் இயக்கியுள்ளார். இதில் ரேஷ்மா, வெங்கடேஷ், மதுனிகா, மன்சூர் அலிகான், கலையரசன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு இன்பராஜ் ராஜேந்திரன் இசையமைத்து பாடல் வரிகளை எழுதியுள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியால் ஏற்படும் முன் விரோதத்தின் நிகழ்வுகளை கொண்ட கதைக்களமாக இந்த படம் தயாராகியுள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி சினிமா ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இனி வருவது உலக செய்தி. இந்தோனேஷியாவில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட கடும் நிலச்சரிவினால் 25 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தோனேஷியாவின் மேற்கு ஜாவா மாகாணத்தின் சிசருவாவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அப்பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி 25 பேர் உயிரிழந்தனர். தொடர்ந்து நிலச்சரிவில் 80 பேர் மாயமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்தி. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மேடிசன் கீஸை வீழ்த்தி ஜெசிகா பெகுலா வெற்றி பெற்று கால் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெல்போர்ன் நகரில் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 4வது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் அதே நாட்டை சேர்ந்த ஜெசிகா பெகுலாவுடன் மோதினார். இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடிய பெகுலா 2-0 என்ற நேர்செட் கணக்கில் கீஸை எளிதில் வென்று கால் இறுதி முன்னேற்றினார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,20,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 275 ரூபாய் அதிகரித்து 15,025 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 2,200 ரூபாய் அதிகரித்து 1,20,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,31,128 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 375 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3,75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தஞ்சையில் வேண்டுதல் நிறைவேற்றியதால் இஸ்லாமிய தம்பதியினர் வீரமா காளியம்மன் ஆலயத்தில் கிடா வெட்டி 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு விருந்து பரிமாறினார். தஞ்சை நாவலர் நகரில் மளிகை கடை நடத்தி வருபவர் ஜாகிர் உசேன் 25 வயதான இவரது மகனுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தார். ஜாகிர் உசேன் பெரும்பாலும் இந்து மக்களிடம் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான் என்ற உறவு முறையில் அந்த பகுதியில் பழகி வந்துள்ளார். இவரது நிலைமையை அறிந்த நாவலர் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் ஜாகிர் உசேனுக்கு ஆறுதல் கூறி அந்த பகுதியில் பிரசித்தி பெற்று விளங்கும் அருள்மிகு வீரமா காளியம்மன் ஆலயத்தில் ஜாகிர் உசேனை பிரார்த்தனை செய்து மிகவும் சக்தி வாய்ந்தது வேண்டுதல் நிறைவேற்றி தரக்கூடிய அம்மன் என கூறியதால் ஜாகிர் உசேன் மனம் உருகி வீரமாக காளியம்மன் ஆலயத்தில் சென்று பிரார்த்தனை செய்துள்ளார். வேண்டுதல் படி ஜாகிர் உசேன் மகன் பூரண குணமடைந்து வீடு திரும்பியதால் ஆலயத்தில் படையல் இட்டு பின்னர் கிடா வெட்டி 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு கறி விருந்து பரிமாறி தனது நேர்த்திக்கடனை நிறைவேற்றி கொண்டார். தனது மகன் குணம் ஆனதற்கு இந்த பகுதி மக்கள்தான் என கூறி ஜாகிர் உசேன் தம்பதியினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 77வது குடியரசு நாளையொட்டி டெல்லியில் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. படைக்கலன்கள், படை வீரர்கள், அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை. நாட்டை காக்க உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தார் பிரதமர். குடியரசு நாளையொட்டி தேசிய கொடிக்கு மத்திய அமைச்சர்கள், மாநில ஆளுநர்கள்,
முதலமைச்சர்கள் வணக்கம். படைத்தளங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் குடியரசு நாள் கொண்டாட்டம். குடியரசு நாளையொட்டி சென்னையில் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தினார் ஆளுநர் ரவி. ஒரே மேடையில் அமர்ந்து அலங்கார ஊர்திகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் பனி புயல் தாக்கியதில் குறைந்தது 7 பேர் உயிரிழப்பு. 8 லட்சம் வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் துண்டிப்பு. காலநிலை நெருக்கடி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.